குமாரலிங்கமும் பொன்னம்மாளும் ரொம்ப உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். அத்தியாயம் 14, ஆனந்த சுதந்திரம். குமாரலிங்கம் அந்த இடிஞ்ச கட்டிடங்களுக்கு மத்தியில அவ்வளவு உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் நாட்களை கழித்து வந்ததற்கு பொன்னம்மாளோட நேசம் மட்டும் இல்லாம வேறொரு காரணமும் இருந்தது. அரசியல் நிலைமைய பத்தி மணியக்காரர் சொன்னதா பொன்னம்மாள் அன்று சொன்ன செய்திதான் அது. பிரிட்டிஷ் சர்க்காருக்கும் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் ராஜி பேச்சு நடந்து வருகிறது அப்படிங்கிறத குமாரலிங்கம் பரிபூர்ணமா நம்பினான். அத பத்தி சந்தேகிக்கவே அவனுக்கு தோணல. அன்று தளவாய்ப்பட்டணத்துல நடந்தது போலத்தானே இமயமலையிலிருந்து குமரிமுனை வரையில் எல்லா நகரங்களிலும் கிராமங்களிலும் சூறாவளி புரட்சி நடந்திருக்கும். அந்த புரட்சியை பிரிட்டிஷ் சர்க்காரால் எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? ஜப்பான்காரனோ பர்மா எல்லை புறத்தில் வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறான். பிரிட்டிஷ் சர்க்கார் காங்கிரசுக்கு சரணாகதி அடையாமல் வேறு என்ன செய்ய முடியும்? இந்த கேள்வி அடிக்கடி அவனோட மனதுல எழுந்துட்டு இருந்தது. தளவாய்ப்பட்டினம் சரித்திர பிரசித்தி அடைந்த விசேஷ தினத்துல அவன் காதுல விழுந்த ஒரு சம்பாசனையும் அவனுக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துட்டு இருந்தது. சப்ஜெயிலோட கதவுகளை உடைச்சு கைதிகளை விடுதலை செஞ்சுட்டு வீர முழக்கத்தோட சுதந்திர கோஷங்களோடும் திரும்பிய ஜனங்கள்ல கிராமவாசிகள் 2 பேரு பின்வருமாறு பேசிக்கிட்டாங்க. ஆமாம், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு விட்டால் அப்படின்னு ஒருவர் ஏதோ கேட்க ஆரம்பிச்சாரு. அடைஞ்சிட்டால் என்ன, அதுதான் அடைஞ்சாகி விட்டதே அப்படின்னு ஆரம்பிச்சார் இன்னொருத்தர் ரொம்ப உற்சாகமா. சரி, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்டது, இனிமே யாரு நமக்கு ராசா அப்படின்னு கேக்குறேன். பண்டித ஜவஹர்லால் நேருவா, நேதாஜி சுபாஷ் போஸா அப்படின்னு கேட்டாரு முதல்ல பேசினவரு. 2 பேர்ல யாரு ராசாவானா என்ன? நேருஜி ராசா ஆனா நேதாஜி மந்திரி ஆகிறாரு, நேதாஜி ராசா ஆனா நேருஜி மந்திரி ஆகிறாரு அப்படின்னு சொன்னாரு 2வது பேசினவரு. படிப்பில்லாத பட்டிக்காட்டு ஆசாமிகளோட மேற்படி பேச்சு அன்னைக்கு குமாரலிங்கம் கேட்ட போது அவன் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டான். ஆனா இப்போது அதை பத்தி நினைச்ச போது அவங்க பேச்சு ஏன் உண்மையாக கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தோன்றுச்சு. ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் இந்தியாவின் ராஜாவும் மந்திரியாகவும் வராவிட்டாலும் குடியரசோட அக்கிரசனாராகவும் முதன் மந்திரியாகவும் வரக்கூடும் தானே. அப்படி வரும்போது மணியக்காரர் சொன்னது போல இந்திய குடியரசு சர்க்கார்ல தனக்கும் ஒரு பதவி ஏன் கிடைக்க கூடாது? கிடைக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியமே தவிர கிடைத்தால் அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட எண்ணங்கள் குமாரலிங்கத்துக்கு குதூகலத்தை கொடுத்தது. பொன்னம்மாள தினம் பார்த்த உடனே இன்றைக்கு ஏதாவது விசேஷம் உண்டா, காங்கிரஸ் விஷயமாக அப்பா ஏதாவது சொன்னாரா அப்படின்னு அவன் கேட்டு பொன்னம்மாள நச்சரிச்சிட்டு இருந்தான். ஆனா முதல் நாள் சொன்ன செய்திக்கு பிறகு பொன்னம்மா புதிய செய்தி எதுவும் கொண்டு வரல. உங்கள் ஊருக்கு பத்திரிகை வருவதில்லையா அப்படின்னு ஒரு நாள் குமாரலிங்கம் கேட்டதுக்கு பொன்னம்மா, வராமல் என்ன, எங்கள் வீட்டுக்கே பத்திரிகை வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் மகாத்மா காந்தி சொல்லிவிட்டார் என்று எல்லா பத்திரிகைகளையும் நிறுத்திவிட்டார்களாமே, அதற்கு அப்புறம்தான் வருகிறதில்லை அப்படின்னு சொன்னா பொன்னம்மா. புரட்சி திட்டத்துல மற்றதெல்லாம் சரிதான், ஆனா பத்திரிகையை நிறுத்துற காரியம் மட்டும்தான் சுத்த பிசகு அப்படின்னு குமாரலிங்கம் தன்னோட மனதுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். குமாரலிங்கம் சோலைமலை கோட்டைக்கு வந்து ஒளிந்து கொண்டு 10 நாளைக்கு பிறகு சோலைமலை கிராமத்துல ஒரு அதிசய சம்பவம் நடந்தது. அத பார்த்த அந்த கிராமவாசிகள் எல்லாரும் திடுக்கிட்டு திகைத்து போனாங்க. கதைகளிலே அடிக்கடி எழுதுகிறார்களே, அதை போல அவர்களால் தங்களுடைய கண்களையே நம்ப முடியல. அந்த சம்பவம் என்னன்னா, காந்திக்குள்ளா தரித்த 2 காங்கிரஸ்காரர்கள் பகிரங்கமாகவும் தைரியமாகவும் அந்த கிராமத்துக்குள்ள பிரவேசம் செஞ்சதுதான். காந்திக்குள்ளா மட்டும்தானா அவர்கள் தரித்திருந்தார்கள்? பம்பாய்க்காரர்களை போல கதர் கால் சட்டையும் கதர் ஜிப்பாவும் அணிஞ்சிருந்தாங்க. கதர் ஜிப்பாவோட பேர்ல ஜாவஹர் வேஸ்ட் கோட் போட்டிருந்தாங்க. வேஸ்ட் கோட்ல ஒரு சின்னஞ்சிறு மூவர்ண தேசிய கொடி தக்கப்பட்டிருந்தது. அவர்கள ஒருத்தர் கையிலேயும் பெரிய மூவர்ண தேசிய கொடி ஒண்ணு கொண்டு வந்திருந்தார். அத கிராம சாவடிக்கு எதிரில இருந்த பிரம்மாண்டமான இலுப்ப மரத்தின் உச்சியில கட்டி பறக்க விட்டாரு. கொடி பறக்க தொடங்கியதும் 2 பேருமா மாற்றி மாற்றி வந்தே மாதரம், பாரத மாதாவுக்கு ஜெய், புரட்சி வாழ்க,
இப்படி கோஷங்களை கிளப்பினாங்க. இதையெல்லாம் பார்த்து சோலைமலை கிராமவாசிகள் ஒரே அடியா ஆச்சரியத்துல மூழ்கி போனாங்க. காங்கிரஸ் கழகத்தை வெள்ளைக்கார சர்க்கார் அடியோடு அடக்கி விட்டார்கள் என்றும், சிறையில அவர்களை துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னும், கலகம் நடந்த ஊர்கள்ல புகுந்து ஒன்றும் அறியாத ஜனங்களை கூட அடித்து இம்சிக்கிறார்கள் அப்படின்னும், போலீசாரிடம் அகப்படாமல் கலகம் செஞ்ச காங்கிரஸ்காரர்கள் பலர் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி இந்த மாதிரியான செய்திகளையே இதுவரையில அந்த கிராமத்து ஜனங்கள் கேள்விப்பட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 2 கதர்குழாக்காரர்கள் திடீரென்று எங்கிருந்தோ வந்து பட்ட பகல்ல பகிரங்கமா கதர்குழிய உயர்த்தி கோஷங்களை கிளப்பி கூப்பாடு போட்டதும் கிராமவாசிகளுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த காந்தி குள்ளாக்காரர்களோட அருகில நெருங்கவே முதல்ல கிராமத்தார்கள் தயங்கினார்கள். அவரவர்களோட தத்தம் வீட்டு வாசல்லையே பயத்தோட அவர்களை எட்டி பார்த்து கொண்டுட்டு இருந்தாங்க. ஆனா கதற்குள்ள ஆசாமிகள் அவர்களை விடுகிற வழியா இல்ல. கிராமத்துக்குள்ள அவங்க வந்து மணியக்காரர் வீடு எது அப்படின்னு விசாரிச்சதும் கிராமத்தாருக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. காந்தி குள்ளாக்காரர்களோட அருகில நெருங்கி அவர்கள் யார், எதற்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பதிலா காந்தி குள்ளாக்காரர்கள் சொன்ன சமாசாரம் அவர்களை ஒரே அடியா பிரமிக்க செஞ்சிட்டது. வெள்ளைக்கார சர்க்கார் தோற்று போய் காங்கிரசிடம் ராஜ்யத்தை ஒப்புவித்து விட்டார்கள்னோ, அந்த ஜில்லாவுக்கு அதிகாரிகளா தங்களை காங்கிரஸ் நியமிச்சிருக்கு அப்படின்னும், கலெக்டர்கள் தாசில்தார்கள் எல்லாரும் இனிமேல் தங்கள் கட்டளைப்படிதான் நடக்க வேண்டும் அப்படின்னும் அவங்க சொன்னாங்க. இதையெல்லாம் அதிசயத்தோடு கேட்டுட்டு இருந்த அந்த ஜனக்கூட்டம் காந்தி குள்ளாக்காரர்களை பின்தொடர்ந்து போய் மணியக்காரரோட வீட்டு வாசல அடைஞ்சாங்க. அப்போதுதான் கரும்பு தோட்டத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்த மணியக்காரரும் முதல்ல கொஞ்சம் திகச்சு போனாரு. என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சாரு. விஷயத்தை கேட்டதும் அவருக்கு நம்பிக்கப்படல. சரிதான், என்னிடம் எதற்காக வந்தீர்கள், ஏதாவது காரியம் உண்டா அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாவே கேட்டாரு. காரியம் இருக்கிறது, இல்லாமலா உங்களிடம் வருவோம். சுயராஜ்யம் வந்துவிட்டது, இனிமேல் காங்கிரஸ் சர்க்கார் தான் அரசாங்கம் நடத்துவார்கள் அப்படின்னு சுற்று வட்டாரத்து கிராமங்களில் எல்லாம் தண்டோரா போட வேண்டும். தலையாரியை உடனே கூப்பிட்டு விடுங்கள் அப்படின்னு வந்தவர்கள ஒருத்தர் சொன்னாரு. மணியக்காரர் தனது அவநம்பிக்கை நன்றி வெளிப்படும் விதமா, அதெல்லாம் என்னால முடியாது, மேலாவிலிருந்து எனக்கு தகவல் ஒன்றும் வரவில்லை அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட கதற்குள்ளாக்காரர்கள் சிரிச்சாங்க. இப்போது இப்படித்தான் சொல்வீர், சற்று நேரம் போனால் வேறு பாடம் படிப்பீர் அப்படின்னாரு ஒருத்தர். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே 2 போலீஸ் ஜவான்கள் அங்க வந்து மேற்படி காந்தி குள்ளாக்காரர்களுக்கு சலாம் வைச்சாங்க. எஜமான் கலெக்டர் கடிதம் கொடுத்திருக்கார் அப்படின்னாரு ஜவான்கள்ல ஒருத்தர். அத வாங்கி கொண்டு காந்தி குள்ளாக்காரர் கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு, சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னதும் போலீஸ் ஜவான்கள் மறுபடியும் ஒரு பெரிய சலாம் வச்சுட்டு போனாங்க. இத பார்த்த பிறகு சோலைமலை கிராம ஜனங்களுக்கும் மணியக்காரருக்கும் கூட நம்பிக்கை பிறந்தது. அதற்கென்ன, தண்டோரா போட சொன்னால் போகிறது அப்படின்னு சொன்னா மணியக்காரர். உடனே தலையாரியை கூப்பிட்டு அனுப்புங்கள், தண்டோரா போடும்போது இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்ல வேண்டும். புரட்சி வீரர் குமாரலிங்க தேவர் இந்த பக்கத்து காடுகளில் எங்கேயோ மறைந்திருப்பதாக தெரிகிறது. அவரை உடனே கண்டுபிடித்து புதுதில்லிக்கு அனுப்பி வைக்கும்படி தலைவர் ஜவஹர்லால் நேருவிடம் இருந்து கட்டளை வந்திருக்கிறது. குமாரலிங்க தேவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து சொல்லுகிறவர்களுக்கு 1000 ரூபாய் காங்கிரஸ் சர்க்கார் இனாம் கொடுப்பார்கள் என்பதையும் சேர்த்து தண்டோரா போட செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு காந்தி குள்ளாக்காரர் சொன்னாரு. வாசல் திண்ணையில நடந்து இந்த பேச்சையெல்லாம் வீட்டு நடையில் கதவோரமாக நின்னு கேட்டுட்டு இருந்த பொன்னம்மாளுக்கு அப்போது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நேயர்களை ஊகித்துக் கொள்ளலாம். உடனே வாசல் போல ஓடி போய் குமாரலிங்க தேவர் இருக்கும் இடத்தை சொல்லிடலாமா அப்படின்னு அவளோட உள்ளம் துடிதுடிச்சது. ஆனா பெண்மைக்குரிய அடக்கமும் பெரிய குலத்துக்குரிய பண்பும் அந்த விதம் செய்ய முடியாம அவளை தடை செஞ்சது. பொன்னம்மாளோட தந்தை சிறிது நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாரு. பொன்னம்மாளும் விரைந்து உள்ளே போய் வீட்டு கூடத்தோட தூணை பிடிச்சு கொண்டு நின்னான். பார்த்தாயா பொன்னம்மா, கடைசியில் நான் சொன்னபடிதான் ஆச்சு. அந்த வெள்ளைக்கார பயம் அவனுகள் கடைசியில் காங்கிரஸ்காரன் காலிலே விழுந்துட்டானுங்க. மொத்தத்திலே மானம் ரோஷம் இல்லாதவனுங்க.
நான் மட்டும் இங்கிலீஷ்காரனா இருந்தால் என்ன ஆனாலும் ஆவட்டும் என்று கடைசி வரைக்கும் ஒரு கை பார்த்திருப்பேன். ஜப்பான்காரன் கையிலாவது ராஜ்யத்தை கொடுத்திருந்தாலும் கொடுத்திருப்பேனே தவிர காங்கிரஸ்காரன் கையில் கொடுத்திருக்க மாட்டேன். அது போனால் போகட்டும், இங்கிலீஷ்காரன் கொடுத்து வச்சுதான் மட்டும்தான். நாம் என்னத்துக்கு அதை பத்தி கவலைப்பட வேணும்? காங்கிரஸ் ராஜ்யம் தான் இனிமேல என்று ஏற்பட்டு போச்சு. நாளைக்கு ஒரு கான்ட்ராக்டோ கின்ட்ராக்டோ எல்லாம் இவங்கள இடத்துலதான் கேட்டு வாங்கும்படி இருக்கும். வந்திருக்கிறவங்க 2 பேரும் ரொம்ப பெரிய மனுஷங்க என்று தோணுது. நல்ல விருந்து செஞ்சு அனுப்பணும். உன் சின்னாயி கிட்ட சொல்லு, இல்லாட்டி சின்னாயை இங்க கூப்பிடு, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாரு மணியக்காரர். வாசல் திண்ணையில உட்கார்ந்திருந்து மேற்படி காந்திக்கல் புல்லாக்காரர்களோட காதில விழப்போகிறதே அப்படின்னு கூட மணியக்காரர் கவலைப்பட்டதாக தெரியல. ஏற்கனவே உணர்ச்சி மிகுதியால உள்ளம் தத்தளித்து கொண்டிருந்த பொன்னம்மாளோ மணியக்காரர் பேசும்போது நடுவுல ஒரு வார்த்தை கூட பேச முடியாதவளா திறந்தவாய் மூடாமல் அடங்காத ஆவலோட அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தா. அவர் கடைசியில் சொன்னபடி சின்னாயை கூப்பிட கூட அவளுக்கு நாயல. நல்ல வேலையா பொன்னம்மாளோட சின்னாயி, அதாவது மணியக்காரரோட 2வது மனைவி தானாகவே அப்போது அங்கு வந்துட்டா. மறுபடியும் ஒரு தடவை அவளிடம் மணியக்காரர் பாடம் ஒப்புவித்து விட்டு, ஆகையால இன்னைக்கு விருந்து தடபுடலா செய்ய வேணும், இலை நிறைய பதார்த்தம் படைக்க வேணும், தாயும் மகளுமா சேர்ந்து உங்க கைவரிசையை சீக்கிரமா காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு வாசல் பக்கம் போனார். பொன்னம்மாளோட சின்னம்மா அந்த விதமே சமையல் வேலை தொடங்கினான். ஆனா பொன்னம்மாளோ, ஆயா ஊருணையில் போய் குளித்து விட்டு இதோ ஒரு நொடியில் வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டின் கொள்ளை வாசப்படி வழியாக சிட்டா பறந்து போனான். அவ்வளவு விரைவா அவ எங்க போனா அப்படின்னு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? போகும்போது பொன்னம்மாளோட கால் பூமியில் வைத்தே நடக்கல, காற்று வெளியில மிதந்து கொண்டுதான் போனான். கடைசியில் அவள் நினைத்தபடியே நடந்து விட்டதல்லவா? குமாரலிங்கத்துக்கு விடுதலையும் பெரிய பதவியும் வந்து விட்டது அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு எல்லாம் இல்லா குதூகலத்தை அளிச்சது. இதோடு அவர் அந்த கோட்டையை விட்டு போகாமல் அங்கேயே இருக்கும்படி தான் வற்புறுத்தியது எவ்வளவு சரியான காரியமா போயிற்று அப்படின்னு நினைவு தோன்றி அவளோட உள்ளத்துல பெருமிதத்தையும் உற்சாகத்தையும் உண்டு பண்ணியது. ஆனா அந்த உற்சாகம் குதூகலம் எல்லாம் சோலைமலை கோட்டைக்கு வந்து சேரும் வரையில தான் இருந்தது. கோட்டையில கால் வைத்த உடனே அவளுடைய உள்ளத்துல ஒரு சோர்வு உண்டானுச்சு. நாளைக்கு இந்நேரம் குமாரலிங்க தேவர் இந்த இடத்துல இருக்க மாட்டார் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு சொல்ல முடியாத மனவேதனைய உண்டாக்குனுச்சு. ஆனா குமாரலிங்கமோ பொன்னம்மாள சற்று தூரத்துல பார்த்ததுமே, வா பொன்னம்மா வா, இன்னைக்கு ஏதாவது இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டாயே, ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்டான். பொன்னம்மா சற்று அருகில வந்ததும், என்ன கையில ஒன்றையுமே காணும், பலகாரம் கிலகாரம் ஒன்றும் இல்லையா? போனால் போகட்டும், ஒரு வேளை சாப்பிட விட்டால் உயிரா போய்விடும், அதற்காக முகத்தை இப்படி ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? இங்கே வந்து உட்கார்ந்து கொள். பொன்னம்மா, இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். என் வாழ்க்கையில் மட்டும் என்ன, நம் இருவர் வாழ்க்கையிலும் இன்று மிக முக்கியமான தினம் அப்படின்னு சொன்னான். பொன்னம்மாளோட முகம் அளவில்லாத அதிசயத்தை காட்டினது. உனக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு தடுமாற்றத்தோட கேட்டா. பின்னே எனக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரியும்? பாட்டு இட்டு கட்டியது நான் தானே அப்படின்னா குமாரலிங்கம். பாட்டா? என்ன பாட்டு அப்படின்னு பொன்னம்மா வியப்பும் குழப்பம் கலந்த குரல்ல கேட்டா. இங்கே வந்து என் பக்கத்தில் சற்று உட்கார்ந்து கொள், சொல்லுகிறேன். என் பாட்டனாருக்கு பாட்டனார் பெரிய கவிராயர் தெரியுமா? பொன்னம்மாள் சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்துக்கு பதியாக அவர் சாவடி சிந்து பாடினாராம். தேசத்தின் அதிர்ஷ்ட குறைவினால் அவர் சாவடி சிந்து எழுதியிருந்த ஓலைச்சுவடியை கடல் கொண்டு போய்விட்டதாம். அந்த கவிராயருடைய வம்சத்தில் பிறந்த என்னுடைய உடம்பிலும் கவியின் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது இத்தனை நாளும் எனக்கு தெரியாமல் இருந்துவிட்டு திடீரென்று அன்றைக்கு உன்னை பார்த்தவுடன் தான் பீறிக்கொண்டு வெளிவந்தது. உன்னை பற்றி அன்றைக்கு ஒரு கவியில் 2 வரியாக பாடிக்கொண்டு வந்து இன்றைக்கு காலையிலேதான் பாட்டை பூர்த்தி செய்தேன். கவிதை ரொம்ப அற்புதமாய் அமைந்திருக்கிறது. பாட பாட எனக்கே அதில் புதிய புதிய நயங்கள் வெளியாகி வருகின்றன. நின்று கொண்டிருக்கிறாயே, உட்கார்ந்து கொள் பொன்னம்மா, பாட்டை கேள் அப்படின்னு சொன்னா குமாரலிங்கம். இன்றைக்கு என்ன எல்லாரும் இப்படி மூச்சு விடாமல் பேசுகிறார்கள் அப்படின்னு பொன்னம்மா மனசுல நினைச்சுக்கிட்டா. பிறகு பாட்டும் ஆச்சு கூத்தும் ஆச்சு, எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள்.
நாளைக்கு இந்நேரம் நீ எங்கேயோ நான் எங்கேயோ, எனக்கு உட்கார நேரம் இல்ல, வீட்டுல பெரிய விருந்து நடக்க போகுது, சின்னாயிக்கு நான் ஒத்தாசை செய்யணும் அப்படின்னு சொன்னா பொன்னம்மா. அப்போதுதான் குமாரலிங்கம் பொன்னம்மாள கவனிச்சு பார்த்தான். அவளுடைய மனதுல ஏதோ ஒரு பெரிய சமாசாரத்தை வச்சிட்டு இருக்கா. அத அவ சொல்ல முடியாதபடி ஏதோ தான் பிதற்றி கொண்டிருப்பதும் அவனுக்கு உடனே தெரிய வந்துச்சு. பொன்னம்மா, என்ன சமாசாரம்? வீட்டிலே என்ன விசேஷம்? எதற்காக விருந்து? நாளைக்கு நீ எங்கே போக போகிறாய் அப்படின்னு திடுக்கிட்ட குரல்ல கேட்டான். பொன்னம்மாளோட கல்யாண சம்பந்தமா யாராவது வந்திருக்கிறார்களோ, அதற்குத்தான் விருந்தோ அப்படிங்கிற விபரீதமான சந்தேகம் ஒரு நொடி பொழுதுல தோன்றி அவன் மனத்தை அழைச்சது. சந்தேகம் ஒரு நொடி பொழுதுல தோன்றது மட்டும் இல்லாம உடனே பொன்னம்மா, நான் எங்கேயும் போகவில்லை, நீதான் போக போகிறாய். கடிதாசி உனக்குத்தான் வந்திருக்கு, ஜவஹர்லால் நேரு போட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா பொன்னம்மா. சொன்னாலோ இல்லையோ அதுவரையில் உட்கார்ந்திருந்தபடியே பேசிக்கிட்டு இருந்த குமாரலிங்கம் துள்ளி குதிச்சு எழுஞ்சான். பொன்னம்மா, என்ன சொன்னாய்? நன்றாக சொல்லு. கடிதாசி வந்திருக்கா? ஜவஹர்லால் நேரு போட்டு இருக்காரா? சரியா சொல்லு அப்படின்னு பொன்னம்மா 2 கரங்களையும் பற்றி கொண்டு மிக்க பரபரப்போடு கேட்டான். கையை விடு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா பொன்னம்மா. பிறகு கதற்குள்ளா தரிச்ச 2 ஆட்கள் வந்திருப்பது பற்றியும் அவர்கள் தண்டோரா போட சொன்னது பற்றியும் விவரமா சொன்னான். அவர்கள் சொன்னதை எங்க அப்பா கூட முதல்ல நம்பல. ஆனா 2 போலீஸ் ஜவான்கள் வந்து கதற்குள்ளாக்காரர்களுக்கு சலாம் போட்ட பிறகுதான் அவர்கள் பேச்ச நம்பாமல் வேறு என்ன செய்வது? அவர்களுக்கு வீட்டில் விருந்து வைக்க தடபுடலாக ஏற்பாடு நடக்கிறது அப்படின்னு சொன்னான். குமாரலிங்கத்துக்கு அச்சமயம் பழைய காலேஜ் நாட்களோட வாசனை எப்படியோ வந்து சேர்ந்தது. மேல் துணியை எடுத்து ஆகாசத்துல வீசி எறிந்து கத்தலான்னு தோணுச்சு. பிறகு இந்தியாவுக்கு சுயராஜ்யம் வந்திருப்பதை கேவலம் அப்படி ஒரு இங்கிலீஷ் கோஷத்தினால் கொண்டாடியது பற்றி வெக்கப்பட்டவனாய், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படிங்கிற பாரதியார் பாடல பாடி அந்த மகத்தான சம்பவத்தை கொண்டாடணும். மேற்படி பாரதியார் பாடல் பெரிகளை தான் எத்தனை 100 தடவை அவன் ஏற்கனவே பாடி இருக்கிறான், எத்தனை 1000 தடவை பிறர் பாட கேட்டு இருக்கான். அப்போதெல்லாம் ஏதோ வெறும் வார்த்தைகளாய் இருந்த பாட்டு இப்போது பொருள் ததும்பி விளங்குனது. உண்மையாவே பாரத தேசம் சுதந்திரம் அடைஞ்சிட்டது. அந்த ஆனந்த சுதந்திரத்துல தனக்கு விசேஷமான பங்கு உண்டு, பங்கு கேட்பதற்கு தனக்கு உரிமை உண்டு. சென்ற 1 மாத காலத்திற்குள் தேசத்தோட சுதந்திரத்துக்காக தான் செஞ்சிருக்கும் தொண்டானது மேற்படி உரிமையை தனக்கு அளித்திருக்கிறது. ஆஹா, வருங்காலம் எவ்வளவு ஆனந்தமயமா இருக்க போகுது. தேசத்துக்கு எப்படியோ அப்படித்தான் தனக்கும் குமாரலிங்கம் வருங்கால சுதந்திர வாழ்க்கையை பற்றி ஆனந்த கனவு கொண்டிருந்த அந்த சில நிமிஷங்கள்ல பொன்னம்மாள் தன்னுடைய ஆகாச கோட்டையெல்லாம் தகர்ந்து துகுள் துகுளா போயிட்டு இருப்பத உணர்ந்தாள். தன்னை சோழமலை இளவரசி அப்படின்னும் குமாரலிங்கத்தை மாரணேந்தல் மகாராஜா அப்படின்னும் அவ கற்பனை செஞ்சு மகிழ்ந்ததெல்லாம் மாய கனவாக போய்விட்டது. குமாரலிங்கம் இனி ஒரு கணமும் இங்க தங்க போவதில்லை. இந்த விடத்தை விட்டு போன பிறகு இந்த பட்டிக்காட்டு பெண்ண கவனிக்க போறதும் இல்ல. ஷீ, இது என்ன வீண் ஆசை, இந்த மாய வலையில் நாம் ஏன் சிக்கினோம் அப்படின்னு வைராகிய உணர்ச்சி அவளுக்கு அப்போது ஏற்பட்டது. வீட்டுக்கு திரும்பி போனதும் சின்னாயி அவளை திட்ட போகிறா அப்படிங்கிற நினைவு வந்துச்சு. ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சரி நான் போய் வாரேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே புறப்பட்டா பொன்னம்மா. இனி குமாரலிங்கம் அடுத்து என்ன செய்ய போறான், பொன்னம்மாளோட வாழ்க்கை எப்படி போக போகுது, இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அத்தியாயம் 15ல உங்களை சந்திக்கிறேன். இந்த புதினத்தோட அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.